Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சூப்பர் ஈஸி ரெஃப்ரெஷிங் சம்மர் ட்ரிங்க் வாட்டர்மெலன் மொஜிட்டோ. இந்த ரெசிபி எப்படி ஈஸியா பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். நல்லா ரெட் கலர்ல ஸ்வீட்டா இருக்க வாட்டர்மெலனை பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வாட்டர்மெலனை ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஸ்லைசஸா பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லைஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதை கியூப்ஸை கட் பண்ணிக்கலாம். கியூப்ஸ் ரொம்ப சிறுசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் இதை நம்ம பிளெண்ட் தான் பண்ண போகிறோம். இதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லா வாட்டர்மெலனையும் நீங்கள் கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் வேணும்னா சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் டைரக்டாக அப்படியே பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ வாட்டர்மெலன் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சீட்லெஸ் வாட்டர்மெலன் வேணாலும் இந்த ரெசிபிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ வாட்டர்மெலன் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ண வேணாம், சும்மா 10 எல்லாம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிற ஜூஸை ஒரு பவுலில் நான் ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். நம்ம வடிகட்டுறப்போ அந்த வாட்டர்மெலன் இருக்க சீட்ஸ் அண்ட் மின்ட் லீவ்ஸில் இருக்க அந்த நார் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபில்டர் ஆகிடும். அதுக்காக தான் இப்போ வடிகட்டிட்டேன். இதை ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்து நீங்கள் மொஜிட்டோ எந்த கிளாஸில் சர்வ் பண்ணுறீங்களோ அந்த கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 5 to 6 ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மல் ஐஸ் கியூப்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். இன்னும் வாட்டர்மெலன் ஜூஸை நீங்கள் ஐஸ் கியூபாக கன்வெர்ட் பண்ணி அது கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து சின்ன சின்ன கியூப்ஸ் வாட்டர்மெலன் நம்ம கட் பண்ணதில் எடுத்து வச்சுக்கோங்க. 5 to 6 பீசஸ் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் லெமன் ஸ்லைசஸ் ஒரு 2 to 3 ஸ்லைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் சுகராக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். டிசால்வ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் பவுடர் சுகர். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. இது ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து 60 ml ஸ்ப்ரைட் இல்லைன்னா 7up ஆட் பண்ணிக்கோங்க. சோடா வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருக்க வாட்டர்மெலன் ஜூஸ் ஆட் பண்ணிடுறேன். ஜூஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பர் ஈஸி ரெஃப்ரெஷிங் சம்மர் ட்ரிங்க் வாட்டர்மெலன் மொஜிட்டோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு ஈஸியான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.